வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே போன பதிவில் நம்ம பார்த்தது பார்ட் 1ல் கிரீன்லேண்ட் நர்சரி கார்டன் செடி வளர்க்கும் முறையை பற்றி பார்த்தது. அதில் பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு நம்ம என்னென்ன எருவு அடி உரம் மாதிரி என்னென்ன கொடுக்கணுங்கிறத அது தெளிவாக இப்போ சொல்கிறேன் பார்த்துக்குங்க. நம்ம செடிக்கு அடி உரமாக என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம தென்னை மட்டை இருக்குங்களா, தென்னை மட்டை நல்லா காய வச்சு அதை சிறுசாக நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தோல், பூண்டு தோல், இந்த மாதிரிலாம் இருக்குங்களா, இதெல்லாமே எடுத்து செம்மண்ணோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஜாரில் மாரி போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, இதோட மாட்டுச்சாணமும் சேர்த்துக்கலாம். மாட்டுச்சாணமும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு 10 நாள் கழித்து அது நல்லா ஒரு உரம் மாதிரி நல்லா கிளறி விட்டு அதை எடுத்தாந்து நம்ம செடி இருக்கு இல்லையா, செடிக்கு அடியில் லைட்டாக மண்ணை பறிச்சுட்டு அது மேலே இந்த கலவையை நீங்கள் அதில் போட்டுட்டு செம்மண் மேலே போடணும். செம்மண் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த செம்மண் அந்த கலவையை நல்லா அரித்து அது ஒரு உரமாக அந்த செடிக்கு கொண்டு போய் சேர்த்துரும். எப்படி போகுது அப்படின்னா, இந்த மண்ணுக்கடியில் மண்புழுலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மண்புழு எல்லாமே இதை நல்லா அதை அரித்து சாப்பிட்டு அது எருவாக அந்த செடிக்கு கொடுத்துரும். அதனால தான் மண்புழு வளர்க்கணும்பாங்க. மண்புழு அதை பற்றி போகணும், அது நிறையா இருக்குது. நம்ம அதை பற்றி இப்போ போகவில்லை. அதனால் இந்த மாதிரி நம்ம கான்செப்டில் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் அடியில் அந்த வேருக்கும் அடியில் அப்படி லைட்டாக பறித்து விட்டுட்டு நம்ம அந்த கலவையை போட்டு லைட்டாக மண்ணை போட்டிங்க அப்படின்னா அந்த செடி அருமையாக வளரும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செடியை காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப காஞ்சி போய் இருந்துச்சு இந்த செடியெலாம். நான் இது எல்லாமே நான் பண்ணினேன். மாட்டுச்சாணம் நான் முன்னாடி சொன்னது எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக வச்சுருந்து அந்த ஜாரில் வச்சுருந்து ஒரு 10 நாள் கழித்து அந்த செடிக்கு நல்லா போட்டு தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன். இப்போ அந்த செடி எவ்வளோ பச்சையாக வளருது பாருங்களேன். அதோடைய ஊட்டச்சத்து எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அந்த செடி நல்லா அருமையாக இருக்குது. அந்த செடி மட்டும் இல்லை, அதனோட மிளகாய் செடியும் இருந்துச்சு. மிளகாய் செடிக்கும் போட்டேன், அதுவும் நல்லா இருந்தது, அருமையாக இருந்துச்சு. நல்லா இப்போ பாருங்கள், அது ரொம்ப காஞ்சி போய் சத்தே இல்லாமல் அப்படி ஊசி மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் ஆனால் அந்த சத்தெல்லாம் போடும்போது அந்த அடி உரம்லாம் கொடுக்கும்போது அந்த செடி இப்போ தான் நல்லா துளுத்து நல்லா அருமையாக இருக்குது. அதேமாரி எல்லா செடிக்கும் இன்னொரு மிளகாய் செடி பாருங்களேன். இந்த மிளகாய் செடியில் பாருங்கள், அடியில் அதை போட்டு எல்லாமே பண்ணிவிட்டேன். நான் ஏற்கனவே ஒரு 10 days முன்னாடியே பண்ணிவிட்டு இந்தமாரி கட்டான் தர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த செடிக்கு அடியில் அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பறித்து விடணும். பறித்து விட்டிங்க அப்படின்னா அந்த மண்ணை கொஞ்சம் கிளறி விடணும். அடியில் லைட்டாக கம்பி எதை வச்சு அப்படி குத்தி விட்டு கிளறி விட்டிங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி ஈர்த்துக்கும். நீங்கள் அப்படியே அந்த கட்டாந்தர மாதிரி இருக்குது, அதில் நீங்கள் விட்டிங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வெளியில் போயிடும், செடிக்கு உறிஞ்சாது. ஏன்னா நம்ம அடியில் அந்த தென்னை மட்டை இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, தென்னை மட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பத்தை உறிஞ்சி வச்சுக்கும் செடிக்கு. 2-3 நாள் ஆனாலும் அதை அப்படியே வச்சுக்கும், செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். அதனால தான் அந்த தென்னை மட்டைலாம் நம்ம போடுறது ஈரப்பதத்தை அப்படியே தக்க வச்சுக்கும். அதனால தான் தென்னை மட்டை அந்த தோல் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி போட சொன்னது. இப்போ நான் போட்டுட்டு அந்த ஒரு 10 days ஒன்ஸ் அந்த மண்ணெல்லாமே அப்படியே லைட்டாக குத்தி அப்படி கிளறி விட்டேன். அது குத்தி கிளறி விடும்போது அந்த செடி பாருங்கள் ரொம்ப சின்னோண்டு செடியாக இருந்துச்சு. அதை நான் இது பண்ணும்பொழுது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த செடி. இது கரிசல் மண். இந்த கரிசல் மண்ணில் நான் செம்மண்ணை மிக்ஸ் பண்ணி இந்த செம்மண்ணை மிக்ஸ் பண்ணி அந்த அடி உரத்தெல்லாம் கொடுத்த பிறகு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். அதெல்லாமல் இந்த எலுமிச்சை செடியும் பாருங்கள், அதே மாதிரி தான். இந்த தேங்காய் நாரையும் அடியில் போட்டு வச்சுருக்கேன் நான். ஏன் அப்படின்னா தேங்காய் நார் இந்த மழை பெய்யும் அந்த மாதிரி டைமில் அந்த தேங்காய் நாரில் படும் அந்த தண்ணி ஈரப்பதத்தை அப்படியே தக்க வச்சிட்ருக்கோம். அதே கான்செப்ட் தான். அதனால தான் தேங்காய் நார் மேலேயும் போடலாம், நீங்கள் செடிக்கு அடியிலையும் போடலாம். ஏன்னா அதெல்லாமே அந்த செடிக்கு தான் நம்ம தண்ணி ஊற்ற அதை மக்கி அது எருவாக போயிடும், அது உரமாக போயிடும் அந்த செடிக்கு எல்லாமே. அதனால் இது எல்லாமே எல்லா மண் வகைக்கும் இதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் செடி நல்லா வளரும். அது செம்மண்ணாக இருக்கட்டும், வண்டல் மண்ணாக இருக்கட்டும், கரிசல் மண்ணாக இருக்கட்டும், களிமண்ணாக இருக்கட்டும். செம்மண்ணுக்கு நீங்கள் கொஞ்சமாக பயன்படுத்தலாம். வண்டல் மண், கரிசல் மண், களிமண் இதுக்கு எல்லாமே நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினது. ஏன்னா அது மண்ணுடைய தன்மை வேறு. அதனால் இது எல்லாமே நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி அதுக்கு கொடுத்தா மட்டும்தான் இது அருமையாக வளரும். ஏன்னா அந்த செடிக்கான அடி உரம் அருமையாக இருக்கும், நல்லா வளர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த சப்போட்டா கன்று பாருங்கள், இது ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப என்னது நைன்னு ஊசியாட்டம் இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே நான் போட்ட பிறகு இந்த செடி அந்த சப்போட்டா எவ்வளோ அருமையாக வளருது பாருங்கள். அதோடைய அடி உரம் கொடுத்ததுனால அதுக்கு எவ்வளோ அருமையாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள்.
இது நான் இன்னும் 10 days ஒன்ஸ் இந்த மாதிரி பராமரிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா இது அருமையாக இருக்கும். இதோடைய வளர்ச்சி வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி பயன்படுத்தி நீங்கள் உங்கள் செடியை வளர்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ வெரி மச்.